இன்றைய வெள்ளிக்கிழமை அருமையாக தொடங்கப்பட்டிருக்கிறது. அற்புதமான சிலுவை பாதை. ஒவ்வொரு ஸ்தலமும் அற்புதமாக இருந்தது. ஒவ்வொரு வார்த்தையுமே நாம் தியானிப்பதற்கு மிகவும் உதவியாக இருந்தது. பாடல்களும் நம்முடைய பாவங்களை இறைவன் நமக்காக பாடுபட்ட அந்த பாரங்களை மிகவும் அற்புதமாக தூண்டி எழுப்பியது. இந்த திருப்பலியை நாம் மிகவும் பக்தியோடும் பரவசத்தோடும் நன்றி பெருக்கோடும் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே வேளையிலே உலகத்தில் நடைபெறுகின்ற போர் ஆக்ரோஷமாக நடைபெறுவதை நாம் அறிவோம். விரைவாக போர் முடிவடைய வேண்டும். சமாதானம், உலகெங்கும் அமைதி நிலைக்க வேண்டும். சமாதானம் நிலைக்க வேண்டும். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், ஒரு பக்கம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இன்னொரு பக்கம் ரஷ்யா மற்றும் உக்ரைன், இப்படியாக ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு அப்பாவி மக்கள், எத்தனையோ குழந்தைகள் அனுதினமும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் முடிவடைய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஆண்டவர் எல்லோருக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நல்லதை செய்யவும் தீயதை செய்யவும் ஒவ்வொருவருக்கும் விருப்பம் உண்டு. ஆனால் இறைவன் யாரையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. அவர் கட்டாயப்படுத்தவும் முடியாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்புகளுக்கும் ஒரு சிஸ்டம் உண்டு, ஒரு அமைப்பு உண்டு. சூரியன் சரியாக இத்தனை மணிக்கு அது உதித்துவிடும், இத்தனை மணிக்கு அது மறைந்துவிடும். கடல் என்றால் இப்படி, ஒரு செடி என்றால் அது இத்தனை மாதம் அந்த செடி இருக்கும், அது காய் கொடுக்கும், கனி கொடுக்கும், மலர் கொடுக்கும். எல்லாத்திலும் ஒரு சிஸ்டம். ஒரு கோள், அண்ட சராசரத்தில் கோள் அதனுடைய வட்டப்பாதையிலே சுற்றி கொண்டு இருக்கிறது. அதில் எந்த குழப்பமும் இருக்காது. எல்லாமே கடவுள் படைத்த அந்த படைப்பு எல்லாமே அற்புதமான படைப்பு. கடவுள் நம்மை படைத்திருக்கிறாரே, அதுவே ஒரு அற்புதமான படைப்பு. நம்முடைய உடலில் கடவுள் படைத்த ஒவ்வொரு அந்த உறுப்புகளும் எல்லாமே மனிதனால் நினைக்க முடியாதது, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. கடவுள் ஒவ்வொன்றையும் அற்புதமாக படைத்திருக்கிறார். நீங்கள் அந்த பச்சை நிறம் இருக்கிறத பாருங்கள். பச்சை நிற அந்த புற்கள், பச்சை நிற இலைகள், அந்த பச்சையிலேயே பல பச்சை இருக்கிறது. அதிலே கடவுள் எவ்வளோ ஒரு வித்தியாசம், வெரைட்டி. ஒவ்வொரு ஊருக்கேற்றார் போல் விலங்குகள், ஊருக்கேற்றார்படி செடிகள். பனிக்கரடி, அந்த பனி பிரதேசத்தில் அந்த கரடி அற்புதமாக உயிர் வாழும். அந்த கரடியை தூக்கி இங்கே வச்சோன்னா இது செத்து போயிடும். கடவுள் அப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பு, படைப்பு, தகவமைப்பு எல்லாம் செய்திருக்கிறார். கடவுளால் செய்ய முடியாத ஒன்றே ஒன்று இந்த மனித மனம். இந்த மனித மனத்தை அவர் விரும்பியது போல் அவரால் என்ன செய்ய முடியாது, செய்ய வைக்க முடியாது. ஆனால் மனிதனுடைய உடல் எல்லாமே கடவுள் அற்புதமாக படைத்திருக்கிறார். எல்லாவற்றுமே கடவுள் அருமையாக இயக்குகிறார். ஆனால் இந்த மனித மனத்தை, ஏனென்றால் கடவுள் கொடுத்தது சுதந்திரம். ஏன் அந்த சுதந்திரத்தை கொடுத்தார்? அது கடவுளுடைய படைப்பு. ஏனென்றால் கடவுள் மனிதர்களை யாரை போல படைத்தார்? கடவுளுடைய சாயலில் படைத்தார். கடவுளுக்கு என்ன இருக்கிறது? முழு சுதந்திரம் இருக்கிறது. கடவுளுக்கு இருக்கிறது படைப்பாற்றல் இருக்கிறது. அதுதான் மனிதனுக்கும் அந்த படைப்பாற்றல் இருக்கிறது. கடவுளுக்கு ஞானம் இருக்கிறது, அதே ஞானம் மனிதனுக்கும் இருக்கிறது. ஆகவே கடவுளைப் போலவே மனிதர்களை அவர் கடவுள் படைத்திருக்கிறார். ஆகவே தான் அவனுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது. நிலாவுக்கு விடுகிறான், விமானத்தை பறக்க விடுகிறான், அதிவேகமான ராக்கெட்டை படைக்கிறான்.
ஒரு வருடம் பூரா அதுக்கு அந்த ஆபிரகாம் கப்பல் இருக்கிறதான், ஆபிரகாம் லிங்கன் கப்பல், அதுக்கு தேவையே கிடையாதான், மின்சாரமே தேவை கிடையாதான். அது பாட்டு ஒரு வருஷம் நான் ஸ்டாப்பாக என்ன பண்ணிகிட்டே இருக்குமா, அது ஓடிக்கிட்டே இருக்குமா. அதுக்கு அந்த அணு ஆயுத சக்தி இருக்குதான், அந்த பவர் இருக்குதான். அப்போ மனிதனுக்கு எவ்வளோ ஒரு ஆற்றல், எவ்வளோ ஒரு சக்தி, எவ்வளோ ஒரு திறமை, எவ்வளோ ஒரு ஞானம். ஆனால் அந்த மனித இவ்வளவு ஆற்றல் சக்தி இருக்குது. ஆனால் அந்த மனிதனால் செய்ய முடியாத ஒன்று அன்பு. மனிதனால் செய்ய முடியாதது மன்னிப்பு, மனிதனால் செய்ய முடியாதது கருணை, மனிதனால் செய்ய முடியாதது இரக்கம், விட்டு கொடுத்தல். அது கிடையாது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணம் தற்பெருமை, அகங்காரம். ஆண்டவர் இந்த நற்செய்தியில் இந்த பரிசேயர்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு, அவங்கள பார்த்து இரக்கப்படுறார். எப்பா ஏன்பா இது போல் இருக்கிறீங்க, உங்களுக்கு இறைவாக்கினர்கள் வழியாக சொல்லியாச்சு, மனம் மாறுங்கள் சொல்லியாச்சு, ஏழைகளை துன்பப்படுத்தாதீங்க, சட்டம் சொல்லி என்ன பண்ணாதீங்க, மக்கள் மேலே பல சட்டங்களை சுமத்தாதீர்கள், கொடுமைப்படுத்தாதீர்கள், ஏழைகளை துன்புறுத்தாதீர்கள், மற்றவர்களை போற்று அடிமைப்படுத்தாதீர்கள், மற்றவங்க மேலே அன்பு காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க அப்படின்னு ஆண்டவர் எவ்வளோ இறைவாக்கினர்களை சொல்லி பார்த்தாச்சு. ஆமோஸ் இறைவாக்கினர் அவரெல்லாம் ஒரு ஏழைகளை துன்புறுத்தாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க, ஏமாற்றாதீங்க, அக்கிரமம் பண்ணாதீங்க, கடவுள் பெயரால் கொள்ளை அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னவர் ஆமோஸ் இறைவாக்கினர். அதுபோல் பல இறைவாக்கினர்கள், எல்லா இறைவாக்கினர்களும் போயிட்டாங்க. கடைசியாக கடவுளுடைய மகனாகிய மெஸ்ஸியா நான் வந்திருக்கிறேன், நான் சொல்கிறதையாவது கேட்டு என்ன பண்ணுங்க, நான் சொல்கிறதையாவது கேளுங்க, நான் செய்கிறதையாவது பாருங்கள், மனம் மாறுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தற்பெருமை, அந்த கர்வம், அந்த அகங்காரம், நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள், நாங்கள் தான் மோட்சத்துக்கு போவோம், நீங்களாம் போக மாட்டீங்க என்ற திமிரு, அதெல்லாம் விட்டு ஒழியுங்க, மனம் மாறுங்க, எல்லோரையும் நேசிங்க, அன்பு செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லி பார்க்குறாரு. கேட்கல. கடைசியாக ஆண்டவர் இந்த ஓமையை சொல்கிறார். இந்த ஓமையை சொல்லியாவது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அந்த திராட்சை தோட்ட தொழிலாளர், அந்த உரிமையாளர், அவர் என்ன பண்ணுவார், அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாவற்றையும் பிடுங்கி வேறு ஒரு உண்மையான நல்ல தோட்ட தொழிலாளர்களிடம் ஒப்படைப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் கொஞ்சம் எச்சரிக்கையும் கொடுக்குறார், மனமாற சொல்கிறார், கெட்ட செயலை விட்டு நீங்கள் விலகி வாருங்கள் சொல்கிறார், நீங்கள் நல்லவங்களாக வாழுங்கள் சொல்கிறார், ஏழைகள் மீது அன்பு காட்டுங்கள் சொல்கிறார், இரக்கம் காட்டுங்கள் சொல்கிறார், கருணை காட்டுங்கள் சொல்கிறார், உதவி செய்யுங்கள்னு சொல்கிறார். அதை தான் விரும்புகிறார். இன்றைக்கு அந்த வசனத்தில் நம்ம தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டே கடவுள் தம் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார். அப்போ கடவுள் இவ்வளோ அற்புதமாக படைத்த கடவுள் நாமெல்லாம் அழியக்கூடாதுன்னு தான் விரும்புகிறார். நமக்கு இன்னும் அழியாத வாழ்வு உண்டு, நாமும் அந்த அழியாத வாழ்வில், நிலை வாழ்வில், மோட்ச வாழ்வில் பங்கு பெற வேண்டும் என்பதை தான் விரும்புகிறார். நான் சென்ற வாரம் உங்களுக்கு சொன்னேன், நம்ம மண்ணிலிருந்து நம்ம வாழ்க்கை எங்கே போக போகுது, விண்ணுக்கு போக போகுதுன்னு சொன்னேன். நம்ம நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் நிலை வாழ்வு, மோட்சம். ஒரு அம்மா பையனை எழுப்புறாங்க ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு. டேய் காலைல பூசைக்கு ஏந்திரிடா, பூசைக்கு ஏந்திரிடான்ட்டு. பூசைக்கு போனாதான்டா நீ மோட்சத்துக்கு போவேன்னு சொல்கிறாங்க. மகன் சொல்கிறான், நான் நரகத்துக்கே போனாலும் பரவாயில்ல, நான் ஏந்திரிக்க மாட்டேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. பசங்களுக்கு அந்த பூசைக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயம், கடவுள் மீது அந்த ஒரு விசுவாசம், அந்த கடவுள் மீது ஒரு நம்பிக்கை கிடையாது. நாம் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மள்கிட்ட கணக்கு கேட்பேன்னு சொல்கிறார். நீங்கள் யாரும் இந்த உலகத்துடைய உரிமையாளர் கிடையாதுன்னு சொல்கிறார். நான் உங்கள்கிட்ட குத்தகைக்கு தான் விட்டுருக்கேன்னு சொல்கிறார். உங்களுக்கு கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் நான் பொறுப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறார்.
நான் திரும்ப கணக்கு கேட்பேன்னு சொல்கிறார். நான் இத்தனை வருஷம் இந்த உலகத்தில் உன்னை வாழ வச்சனே, நீ என்ன செஞ்ச? நீ நல்லது பண்ணினியா? நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்தாயா? உன் குடும்பத்தில் உன் பிள்ளைங்களை கடவுள் படி நீ வளர்த்தாயா? கடவுளுடைய பக்தியை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாயா என்று நான் கணக்கு கேட்பேன். யாரும் இந்த உலகத்தில் ஓனர் கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம ஓனர்னா நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது? சாகக்கூடாது. எப்படியாப்பட்ட பெரிய பெரிய ஆளுங்கள்லாம், ராஜாதி ராஜா எல்லாருமே இந்த உலகத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கடைசியில் மண்ணாக போயிருக்கிறாங்க. யாருமே ஆட முடியாது. இந்த உலகத்தில் கடவுள் நம்ம நல்லா படைச்சிருக்கிறார். இன்றைக்கி காலையில் நம்ம எழுந்திரிச்சிருக்கிறோம். இன்றைக்கி காலையில் நம்ம கையை தூக்கினா கையை தூக்க முடியுது. உண்மையாலுங்க, நம்மளால் போய் கிச்சனில் போய் அடுப்பு பற்ற வைக்க முடியுது. நம்மளால் காலையில் ஏந்திரிச்சு குளிக்க முடியுது. நம்ம காலையில் ஏந்திரிச்சு நம்ம வண்டியை ஓட்ட முடியுது. நமக்கு வேலைக்கு போக முடியுது. அந்த வேலை செய்கிற இடத்துல என்னால் வேலை செய்ய முடியுது. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய அதிசயம். இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருக்குதா? போய் முதியோர் இல்லத்துல போய் பாருங்கள். போய் மனநலம் காப்பகத்துக்கு போய் பாருங்கள். அவங்களால கையை எப்படி கை நடுங்குதுன்னு பாருங்கள். அவங்கள கால் எப்படி நடுங்குதுன்னு பாருங்கள். அவங்க செவுத்தை பிடிச்சிக்கிட்டு எப்படி நடந்து போகிறாங்கன்னு பாருங்கள். அவங்களால சொந்தமாக குளிக்க முடியாது. அவங்களால சொந்தமாக ஆடை அவங்களால போட முடியாது. சொந்தமாக அவங்களால சாப்பிட முடியாது. நம்ம மதர் தெரேசா ஹோம் இருக்குது, ரெட்டியார்பாளையத்தில் இருக்குது, அங்கே பாண்டிச்சேரியில் இருக்குது. அங்கே போய் பாருங்கள், அவங்களுக்கு எப்படி ஊட்டி விட்றாங்கன்னு பாருங்கள். வயசானவங்களாக இருப்பாங்க, பெரியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு சிஸ்டர் சேவை செய்கிறதும், அங்கே வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு உதவி செய்கிறதும் போய் பாருங்கள். கடவுள் நம்மளை எப்படி படைச்சிருக்காருன்ட்டு, கடவுள் நமக்கு எவ்வளோ நல்லது செய்திருக்கிறாருன்ட்டு. நேற்று நான் வாக்கிங் போகும்போது பார்த்தேன். அந்த அம்மா, சின்ன பையன், நல்லா அழகாக அற்புதமாக இருக்கிறான். அந்த பையன்ட்டு நடக்க வச்சுக்கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க, அங்கே பாருப்பா, அங்கே பாருப்பா, அந்த தாத்தா எப்படி விளாட்றாங்க பாருப்பா. இந்த பேஸ்கெட் பால், வாலிபால்லாம் விளாட்றாங்க, வயசானவங்களும் விளாட்றாங்க. அந்த குழந்தை ஆட்டிசம் குழந்தை, கைகால் நடக்க முடியல. என்னடா இது, இந்த அம்மா அப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது, அந்த குழந்தையால் நேராக நடக்க முடியல, அந்த குழந்தையால் கைவீசி போக முடியல. அந்த அம்மா அப்படி இருந்தாலும் அந்த குழந்தைகிட்ட அவ்வளோ பாசமாக, அங்கே பாரு கண்ணு, அந்த தாத்தா விளாட்றாங்க பாரு, நீ நட பார்ப்போம், நீ கொஞ்சம் கை வீசி நட பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் கடவுள் நமக்கு கொடுத்தது கொஞ்ச நாள் தான். ஆனால் நம்ம ரொம்ப வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டோம், சலித்து போயிட்டோம். உலகத்திலே நமக்கு மட்டும்தான் கஷ்டம், நமக்கு மட்டும்தான் துன்பம். இன்றைய முதல் வாசகத்தில் யோசேப்பு, அவங்க அப்பா எவ்வளோ அன்பு செஞ்சுருக்கிறாரு, எவ்வளோ அருமையான ஆடை அவருக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க? தூக்கி கிணத்துல போடுறாங்க. எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? என்னடா இது, நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க நம்மளை கிணத்துல தள்ளி விட்றாங்களேன்ட்டு. சரி, கிணத்துல தள்ளி விட்டவங்க திரும்ப காப்பாற்றினவங்க, சரி காப்பாற்றிடுவாங்க போல இருக்கு, ஏதோ மனசு இறக்கப்படுறாங்க போல இருக்கு, இறக்கப்பட்டு அப்பாட்ட கூட்டு போயிடுவாங்க போல இருக்குன்னு பார்த்தா அடுத்து என்ன பண்ணுறாங்க? வேற ஒரு ஆள்கிட்ட வித்துடுறாங்க. அட சரி, விற்றாங்களே, அங்கே என்ன நடக்கும்? அங்கே பார்த்தா அங்கே அவர் ஜெயிலில் போட்டு அடிமையாக வச்சுருக்கிறாங்க. படிப்படியாக தான் அவர் என்ன பண்ணுறாரு? விடுதலை அடைகிறாரு. அவருக்கு அந்த மாட்சி கிடைக்குது. நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன கஷ்டம் வந்தோடனே நம்ம மனசு உடஞ்சி போயிடுறோம். குடும்பத்தில் கணவர் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, என் கஷ்டத்தை கணவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு, நீ சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேங்கிறாரு, நீ ஏன் இப்படி இருக்கிறான்னு கேட்க மாட்டேங்கிறாரு, உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறதான்னு கேட்க மாட்டேங்கிறாரு, நீ நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டேங்கிறாரு, உங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்கான்னு கேட்க மாட்டேங்கிறாரு, உனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்க மாட்டேங்கிறாரு. எப்போ பார்த்தாலும் அந்த வேலை செஞ்சிட்டியா, இந்த வேலை செஞ்சிட்டியா, என் மேலே எரிஞ்சே விழுகிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். அதே போல் கணவர், அதே போல் பிள்ளைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள். ஆனால் கடவுள் நம்மளை கைவிடுவதே கிடையாது. குறிப்பாக ஒதுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், எனக்கு யாருமே இல்லை, நான் இப்படி ஆயிட்டேன்,
கண்டிப்பாக கடவுள்கிட்ட வந்து இரு கரங்களை ஏந்தி, ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. கண்டிப்பாக உடைந்த உள்ளத்தாரை ஆண்டவர் அன்புடன் நோக்குகிறார், அவங்கள அரவணைக்கிறார், அவங்கள பாசத்தோடு பார்க்குறார், அவங்களுக்கு உதவி செய்கிறார். அவங்களுக்கு கடவுள் யார் வழியாவது உதவி செய்வார். ஒரு ஊரில் வந்து வெள்ளம் வந்துச்சான். அப்போ ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணாங்களாம், ஊரில் வெள்ளம் வருது, எல்லாம் தப்பிச்சு போயிடுங்கன்ட்டு. ஒருத்தர் கடவுள் மேலே ரொம்ப பக்தியான். அவர் சொன்னாராம், கடவுள் என்னை காப்பாற்றுவாருன்ட்டு. அப்போ ஊரில் இருக்க மக்கள் அந்த ஊரை காலி பண்ணாங்களாம். அப்போ அவர்கிட்ட சொன்னாங்களாம், டேய் வெள்ளம் வருது, ஒடியாந்துரு நம்ம கூடவே வா போயிடலான்ட்டு. அப்போ அவர் சொன்னாராம், போங்கடா டேய், என்னை கடவுள் காப்பாற்ற வர்றா அப்படின்னு. மக்கள்லாம் காலி பண்ணிட்டாங்க, தண்ணிலாம் வந்துருச்சு. அப்போ அவர் மொட்டை மாடிக்கு போயிட்டார். அப்போ போட்டு வருது, படகு வழியாக சொல்கிறாங்க, எப்பா அந்த வீட்டில் இருக்க தம்பி வாப்பா, வெள்ளம் வந்துருச்சுப்பா, நீ உயிர் பழைக்க முடியாதுப்பா, வந்து போட்டில் ஏறுப்பான்ட்டு. சார் நீங்கள் போங்க, என்னை கடவுள் காப்பாற்றுவார். அப்போ தண்ணி வந்து என்ன ஆகி போச்சு, வீடு மேலே மொட்டை மாடி வரையும் வந்து போச்சு. அப்புறம் ஹெலிகாப்டர் அந்த பக்கம் வருது, தம்பி மேலேருந்து காட்டுறேன், தம்பி வந்துருப்பா, நீ பழைக்க முடியாதுப்பா, இந்த கயிறு விட்றோம்ப்பா, அந்த கயிறு பிடிச்சி மேலே ஏறுப்பா. யோ போயா, கடவுள் என்னை காப்பாற்றுவார். கடைசியில் அவர் செத்து போயிட்டார். தண்ணி வந்து முழுகி போச்சு. செத்தவொடனே கடவுள்கிட்ட போகிறாரு, என்ன கடவுளே, உன் மேலே எவ்வளோ பக்தி வச்சுருந்தேன், எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், என்னை காப்பாற்ற வருவீங்கன்னு கடைசி வரையும் எதிர்பார்த்தேன், நீங்கள் வரவே இல்லை. கடவுள் சொன்னார், ஏன்பா ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணாங்களா? ஆமாம் சாமி, அது நான் தான்ப்பா. அப்புறம் மக்கள்லாம் வான்னு கூப்பிட்டாங்களா? ஆமாம் சாமி, அங்கேயும் நான் தான்ப்பா இருந்தேன். அப்புறம் போட்டு வந்துச்சா? ஆமாம் சாமி, ஆமாம். அந்த போட்டில் ஒரு ஆள் வந்து ஏறுன்னு சொன்னாரா? அது யாரும் இல்லை, அது நான் தான்ப்பா. கடைசியாக ஹெலிகாப்டர் வந்துச்சா? ஆமாம் சார். ஒருத்தர் கயிறை இறக்கி விட்டார்ல, அது நான் தான்ப்பா. அப்படி அறிவு கேட்டான், நான் தான் உனக்கு இத்தனை வழியில் வந்து உனக்கு உதவி செய்ய வந்தேன், எங்கேயாவது உனக்கு கண்ணு திறந்துச்சா, உன் புத்தியில் உனக்கு விளங்குச்சா அப்படின்னு சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறார். இந்த மறைநூல் அறிஞர், பரிசேயர் அறிஞர் அவங்க சொன்னது அதே வார்த்தை இன்றைக்கு நமக்கும் சொல்கிறார். மனம் மாறுங்கள்னு சொல்கிறார், உங்கள் கெட்ட செயல்களை விட்டு விடுங்கள் சொல்கிறார், உங்கள்கிட்ட இருக்கிற பொறாமையை விட்டு விடுங்கள் சொல்கிறார். முத கடவுள் படைத்த படைப்பில் ஒருத்தன் செஞ்ச பாவம் என்ன பாவம்? கீழ்ப்படியாத ஒரு பாவம். ரெண்டாவது பாவம் பொறாமை. அண்ணன் தம்பி மேலே பொறாமை. அந்த பொறாமையினால்தான் என்ன வந்துச்சு? கொலை வந்துச்சு. நம்ம நிறைய விஷயத்தில் என்ன பண்ணுறோம்? பொறாமை. அண்ணன் தம்பிக்குள்ளே பொறாமை, அக்கா தங்கச்சிக்குள்ளே பொறாமை, சித்தப்பா பெரியப்பாக்குள்ளே பொறாமை, சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்களுக்குள்ளே பொறாமை. நீ பெரியவன், நான் பெரியவன், என்ன பெரியவன், எல்லாம் இந்த மண்ணுக்கு போகிறவன் தான். எவனாவது மண்ணுக்கு போகாதவன் இந்த உலகத்தில் இருந்தானோ சொல்லு, அவன் மேலே பொறாமைப்படு. அப்படி யார் இருக்கிறா? யாருமே கிடையாது. எல்லாம் சாவ போகிறவங்க தானே. அப்புறம் என்ன வெட்டி பந்தா? அப்புறம் என்ன பொறாமை? எத்தனை பேருக்கு முடி நிறைக்காமல் இருக்குது? முடி நிறைக்குது தானே. நம்ம சிஸ்டர் அழகாக பாட்டு பண்ணாங்க. சிஸ்டர் நடந்து வரும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. என்கிட்ட இதே சிஸ்டர் வந்து நான் பிஷப் செக்ரட்டரியாக இருக்கும்போது அங்கே கத்தீட்ரலில் பாட்டு வாசித்தவங்க, எவ்வளோ அருமையாக எங்கே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருந்தவங்க. இன்றைக்கி அவங்க பொறுமையாக நடந்து வரும்போது நான் நினச்சேன், நமக்கும் ஒரு காலம் வரும், கடவுள் நம்மளே என்ன பண்ணுவார்? இந்த மாதிரி வேலையை வைப்பார். பொறுமையாரு, அமைதியாரு, அடங்கியிரு, ஒடுங்கியிரு, ஆடாத, திமிரு உனக்கு வரக்கூடாது. இல்லை கை கால் இப்படி நெளிச்சு விட்டேன், அப்புறம் என்ன ஆயிடுது? இந்த சாமியார் நொண்டி சாமியார் இருப்பார். சொல்லவே தேவை. ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க என்ன பண்ண ஆரம்பிப்பானுங்க? மக்கள் கிண்டல் பண்ண மாட்டாங்க. அங்கே இது போகிறாருடா, பார்த்தா நொடுங்கிட்டு போகிறாரு பாடுறா, ஒடுங்கிட்டு போகிறாரு பாடுறா, நொண்டி சாமியாடுறா, என்னென்னவோ பேசுகிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவை, இந்த வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை பயணம் நம்ம நினச்சி பார்ப்போம். நம்மகிட்ட இருக்க அந்த கெட்ட குணங்கள், அந்த துர்குணங்கள் ஆண்டவர் சொல்கிறார் விட்டு ஒழிக்கணும் சொல்கிறார். அதை விட்டுட்டு வான்னு சொல்கிறார். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வாழ்நாள் நான் கணக்கு கேட்பேன்னு சொல்கிறார். உன் குடும்பத்தில் நீ அன்பு செய்தாயா? நீ பொறுமை காட்டினாயா?
எரிச்சலை ஏற்படுத்தினியா? அன்பு செய்தாயா? ஜெபம் செய்தாயா? ஒருவருக்கு உதவி செய்தாயா? வேலை செய்கிற இடத்துல அடுத்தவங்க மீது இரக்கம் காட்டினியா? இல்லை ஏமாத்தினியா? இல்லை அழிச்சியா? இல்லை அடுத்தவங்களை காயப்படுத்தினியா? இல்லை அக்கிரமம் பண்ணினியா? எல்லாமே கடவுள் கணக்கு கேட்பார். அதனால் நம்ம எதை பேசினாலும் எதை செய்தாலும் நம்ம யாருக்காக செய்யணும்? கடவுளுக்காக செய்யணும். மற்றவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அக்கிரமம் பண்ணட்டும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கெட்ட காரியங்கள் பண்ணட்டும், நம்மளை சுற்றி இருட்டாக இருக்கட்டும், ஆனால் நீ என்னவாக இருக்கணும்? வெளிச்சமாக இருக்கணும். உலகமே இருட்டாக இருக்கட்டும், ஆனால் ஒன்றை வெளிச்சம் இருந்தால் இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியும்? எவ்வளோ தூரம் வேணாலும் பயணம் செய்ய முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, மனம் மாறுவோம், கண்களை மூடுவோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.